அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் எடுத்திருந்த டே இன் மை லைஃப் vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். காலையிலே அப்படி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு என் கூடயே வந்தாச்சு. ஸ்டூல் போட்டு ஏறி நிற்கிறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறாராமா. அதே மாதிரி உங்களுக்கும் ஹாய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஃப்ரின் அஃப்ரிடி 2 பேர்த்தையும் நான் ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு இந்த மாதிரி தான் இருக்குது. ரஃபா பாய் தலகாணி பெட்ஷீட் இந்த மாதிரி எடுத்து நான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து நீட்டாக மடித்து அந்தந்த இடத்துல நான் வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸோட டாய்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல கிடக்கும். ஸோ அது எல்லாமே எடுத்து போய் அவங்களோட பேக்கில் நான் அதுக்குன்னு தனியாக ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கேன், அந்த சொப்பு ஜாமான் போடுறதுக்காக. அதில் போய் வச்சுருவேன். ஹாலோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி துணி துவைக்கிற வேலை கூட இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும். வாஷிங் மிஷினுக்கு ஒரு கவர் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எங்கள் அம்மா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. எப்போவுமே நான் அந்த மாதிரி கவர் பண்ணி மூடி தான் வச்சுருப்பேன். எப்போவுமே செட் பண்ணி வச்சுருக்க மாட்டேன் வாஷிங் மிஷினை. துணி துவைக்கிற போது மட்டும் எடுத்து நான் செட் பண்ணிவிட்டு திருப்பி கழட்டி கொண்டு நான் அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருவேன். அந்த இடத்துல மட்டும் எப்போவுமே வைக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹால், ரூம், கிச்சன் இது எல்லாமே பெருக்கி கொண்டு போய் டஸ்ட்டை நம்ம வெளியே போய் போட்டுடலாம். கையோடு எடுத்து கொண்டு போய் வெளியே போட்டுருங்க, குமிச்சு வைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை நான் பார்க்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க. ஒரு மாதிரி லேசி டைமாக இருக்குது, நம்மளுக்காக இப்போ லஞ்சு சமைக்கணுமா, பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்கணுமா அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, காலையில் குட்டீஸ்க்கு என்ன லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ கொஞ்சமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டிங்க அப்படின்னா காலையில் நம்ம ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். நான் எனக்கு லேசியாக இருக்கும்போது நான் அந்த மாதிரி தான் நான் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக லிக்விட் போட்டாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா வெயில் நல்லாவே வந்தது. சரி, ஓகே, இன்றைக்கி துணி துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் துவைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். இது மண்டே எடுத்திருந்த vlog தான். எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிலே இல்லை. என்னடா சுத்தமாக வெயிலே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, சரி ஓகே ட்ரையரில் தானே போடுறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவைச்சிட்டே தான் இருந்தேன். சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரே வேலையை பார்க்காம அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி சங்கரா மீன் வந்திருந்தது. ஸோ மீன்கார ஆண்டியை எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலா தடவிட்டு எப்போவும் போல் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மேட் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி தான் எங்கள் ஹாலாமா தான் எனக்கு பின்னி கொடுத்துருந்தாங்க. இது ரவுண்ட் ஷேப் ஒன்று, ஹார்ட் ஷேப் ஒன்று பின்னி கொடுத்துருந்தாங்க. ஹாலாமா அப்படின்னா அம்மாவுடைய தங்கச்சி, சித்தி தான். இந்த சைடு 2 குச்சி மாதிரி வச்சுருந்தாங்க. அது உடஞ்சி போனதுனால இந்த மாதிரி செவுத்தில் துணி காய போட்டிருக்கேன். மழை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுக்காக வேண்டி வீட்லேயுமே ஒரு 3 கொடி கிட்ட கட்டி வச்சுருக்கேன். உள்ளேயும் நம்ம துணி காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாஷிங் மிஷினில் எல்லா துணியும் துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, மேலே இந்த மாதிரி நம்ம துடைச்சி விட்டோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் எப்போ பார்த்தாலுமே நம்மளுக்கு நீட்டாக மெயின்டைன் ஆகும். இதுக்குன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நான் வீடியோக்காக காமிக்கலை. எப்போல்லாம் நான் துணி வாஷ் பண்ணுறேன் அப்படின்னோ அப்போ நான் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் துடைச்சி எடுத்துருவேன். அதே மாதிரி ஃபில்ட்ரையும் கழட்டி அதில் இருக்க டஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி அந்த இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுருவேன். பார்த்திங்கன்னா உள்ளோட குட்டீஸ் துணியை உள்ளே நான் போட்டிருக்கேன். யூனிஃபார்ம் கிளாத்லாம் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அடித்தாவே போதும். ஒரு 5 மணிக்கெலாம் துணி காஞ்சிடும். நம்ம எடுத்து நான் மடித்து வச்சிடலாம் கையோட. இப்போ பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் திருப்பி தள்ளி கொண்டு இந்த பக்கமாக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறமா மூடிட்டு அந்த கவர் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். இந்த ஸ்விட்செல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பழையபடி ஆஃப் மோட்லேயே கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தாப்பில் துணி துவைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் லஞ்சை சாப்பிட்டுட்டு குட்டீஸு கூப்பிட்றதுக்காக நான் இப்போ கிளம்பிட்டேன். போகும்போது நடந்தே போயிடுவேன். வரும்போது ஹஸ்பண்ட் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் வாக்கிங் போன மாதிரி இருக்கும் இல்லையா. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸ்கூலு. ஆனால் குட்டீஸ் நடந்து வரணும் அப்படின்றதுக்காக அவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க. கடைக்கு போகிற வேலை இருந்ததுன்றதுனால நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். பேக்கெலாம் அவங்க அத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.